நான் தற்பொழுது ஜிகேஎம் காலனி 15வது ஜெனரல் கோச்சர் தெரு, மண்டலம் 6, கோட்டம் 67, பகுதி 15 இந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன். இது பெரியார் நகர். நான் செல்கின்ற சாலை பெரியார் நகர். இங்கிருந்து தான் நான் பேசுகிறேன். எதை பற்றி நான் பேசப்போகிறேன் என்றால், தற்பொழுது நடந்து வரும் தமிழ்நாட்டிலே சர்ச்சை, அதாவது பிறவி, 7 பிறவி, முன்ஜென்மம், பாவம் புண்ணியம் போன்ற சர்ச்சையினால் இப்பொழுது தமிழ்நாட்டில் எல்லா கட்சியினரும் அவர்கள் பேசி வருகிறார்கள். தினமலர் அதை ஆதரிக்கிறது. அந்த செய்தியையும் நான் பார்த்தேன். சரி, அது என்ன பிரச்சனை என்பதற்கான ஒரு பாடல் மூலம், அதுவும் திருக்குறள், திருவள்ளுவர் எழுதிய முதல் பாடல் மூலமாக நான் விளக்க முயற்சிக்கிறேன். அது என்ன என்றால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறள்தான். இது முதல் குறள். அதுவும் முதல் குறள் முன்னுரை அல்லது இறையருள் என்று சொல்லலாம். பிறவி என்பதே கடலாக ஒப்பிடுகிறார். எந்த கடல் என்று சொல்லவில்லை அவர். அது அவரவர்கள் கவனத்திற்கே விட்டுவிட்டார். 7 கடல்கள் இருக்கிறது. ஆனால் அதை திருவள்ளுவர் பொதுவாகத்தான் சொல்லியுள்ளார். நமக்கு 7 கடல்கள் பற்றி தெரியும். ஆர்டிக், அண்டார்டிக், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் என்று 7 கடல்கள் இருக்கிறது. அவற்றை சொல்லாமல் பொதுவாகத்தான் அவர் சொல்லியுள்ளார். இந்த பிறவியே கடலாக ஒப்பிடுகிறார். அதாவது ஒரு கடலில் பயணம் செய்வது போல நீண்ட பயணம். அதை நீந்த வேண்டும். அவர் படகு மூலம் சொல்லக்கூடாது. வேறு கப்பல் மூலமாகவும் அப்பொழுது இல்லை. படகு இருந்தது, கப்பல் இல்லை. நீந்திதான் அந்த கடலை கடக்க வேண்டும் என்பதுதான். ஒருவேளை அவர் நீந்தாமல் இடையிலே நின்றுவிட்டால் என்ன ஆகும் என்பதை அவர் சொல்கிறார். நீந்துவர் நீந்தார். அப்படி நீந்தவில்லை என்றால் என்ன ஆகும்? இறைவனடி சேராதார். அங்கே ஒருவர், இறைவன் என்று ஒருவர் காத்திருக்கிறார். அவருடைய பாதத்தை பணிந்துவது என்பதுதான். அது அவருடைய அடியை நம்மால் பின்பற்ற முடியாது, தொட முடியாது, வணங்க முடியாது என்பதுதான். ஒருவேளை அவர்கள் கடந்துவிட்டால் அந்த இறைவனுடைய, அதாவது மோட்சத்தை அடைந்து விடுவார் என்பதுதான் அதன் குறளின் அர்த்தம். அப்படியென்றால் முதலில் பிறவி இருப்பதாக அவர் சொல்கிறார். மனிதனுக்கு பிறவி உண்டு என்று சொல்கிறார். அந்த வாழ்க்கை பயணமே கடல் என்று ஒப்பிடுகிறார். அதுவும் நீந்தித்தான் போக வேண்டும், கடந்துதான் போக வேண்டும். இடையிலே தற்கொலையோ அல்லது வேறு கொலையோ அதெல்லாம்
நடக்கக்கூடாது. அதெல்லாம் கடந்து சென்றால் அந்த இறைவனடி சேராதார் என்றால் மோட்சத்தை அடைவார் என்பதுதான். மோட்சம் என்பது என்ன? அங்கே யாராவது காத்திருக்கிறார்களா? வீடு என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் சமணர்கள் மறுபிறவி உண்டு என்று நம்பினார்கள். அதாவது நிர்வாண நிலையை அடையாவிட்டால் அவர் மீண்டும் பிறப்பார் என்று சமணர்கள் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். ஆனால் பௌத்த மதமோ அதை மறுக்கிறார். மறுஜென்மத்தை மறுக்கிறார். கடவுள் என்பதையே மறுக்கிறார். இறைவன் என்பதையும் மறுக்கிறார். அதனால்தான் அதை பற்றி எனது புரிதலை, எனது கண்ணோட்டத்தில் அதை நான் பேசுகிறேன். சர்ச்சை, பாவம் புண்ணியம், இதை கர்மா என்று பகவத்கீதை சொல்கிறது. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா உபதேசம் சொல்வார். நீ கொல், உன் முன்னே இருப்பவர்கள் அவர்களெல்லாம் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்று பார்க்காதே. நீ அந்த உடலைத்தான் கொள்கிறாய், உயிரை கொல்லவில்லை என்று உபதேசம் செய்து அங்கே அந்த போர் நடக்கும். இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கீதை சொற்றாடல், அதனுடைய பொருள். இதை யார் எழுதியது என்றால் அவர் ஒரு புலவர்தான். 18 புராணங்களை எழுதியவரில் ஒருவர் அவர். ஆனால் அதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 18 புராணங்களுமே கதைகள்தான், உண்மை அல்ல. அதுபோல மகாபாரதமும் சரி அல்லது ராமாயணமும் சரி எல்லாமே கற்பனைகள் தான். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதலினால் நான் பலரிடம் பேட்டி கண்டுள்ளேன், இது உங்களுடைய எத்தனையாவது பிறவி என்று. யாரும் அப்படி எனக்கு இது 1வது பிறவி, 5வது பிறவி அல்லது 7வது பிறவி என்று யாரும் சொல்வதில்லை. காரணம், அவர்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லை. மகாவிஷ்ணுவின் அவதாரம் தசாவதாரம், 10 அவதாரம் என்று சொல்வார்கள். அங்கே 7 பிறவி என்பது உடைந்து போகிறது. 10 அவதாரங்கள், மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தார் என்பது. அதை எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய பரிணாமக் கொள்கையைத்தான் சொல்கிறது. முதல் கடலில் வாழ்கின்ற ஓர் உயிரினம், ஓர் உயிரினம், 2 உயிர், பல்லுயிர் என்று பலவாறாக அது இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே அவர்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இது சரி, இது தவறு என்று இல்லை. பரிமேலழகருடைய திருக்குறள் உரை முதன்மையானதாக எல்லோரும் குறிப்பிடுவார்கள். அதிலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு உரை சொல்லியுள்ளார், குறளோவியம் என்று. மற்றபடி மு வரதராசனார் ஒரு உரை எழுதியுள்ளார் என பலரும் உரை எழுதியுள்ளார்கள். அதிலே ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம், அந்த அக்கண்ணா என்று சொல்கிறோமே, அதை அதிகமாக பயன்படுத்தியவர் திருவள்ளுவர். ஆனால் வழக்கத்தில் அது மறைந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பிறவி உண்மையா, வாழ்கிறோம்,
பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்கிறோம். இதுதான். மீண்டும் பிறந்ததாக இதுவரை யாரும் நான் இந்த பிறவியில் பிறந்தேன், இப்பொழுது இந்த பிறவியில் இருக்கிறேன் என்று யாரும் சொல்லவில்லை. அனுபவத்தின் வாயிலாக இதை நான் சொல்கிறேன். யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், என் தாத்தா இது 3வது பிறவியில் இருக்கிறார், எனது பாட்டி இவர் 5வது பிறவியில் இருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு நீள்பதிவு தான். 10 நிமிடம் 11 நிமிடங்கள் ஆகிறது. இந்த பதிவை முழுவதுமாக கேட்க வேண்டும். கேட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்ல வேண்டி என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் தெரியும், சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. உங்களுக்கென்று சில கருத்துக்கள் இருக்கும், அதை நீங்கள் பகிரலாம். இந்த பதிவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.